ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கலாம்ஸ் இன்ஸ்டியூட்ஸ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு டிஎன்எஸ்ஆபிக்கு ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஜாயின் பண்ண இருக்குங்க நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஓகே, சரக்கு மற்றும் சேவை வரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஜிஎஸ்டி விதி எந்த சரத்து சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 279A அதுதான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விதியை பற்றி சொல்லுது. ஓகே, இந்த ஜிஎஸ்டி சட்டம் பார்த்தீங்கன்னா 101 அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா சொல்லுது. நோட் பண்ணுங்க, ஜிஎஸ்டி சட்டம்னா 101 சரத்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா எந்த விதி சொல்லுது பார்த்தீங்கன்னா 122. நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தரலாம். 12/9/2016 ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம். நோட் பண்ணிக்கிங்க. அசாம் தான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலமாக இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா பீகார். தமிழகம் பார்த்திங்கன்னா 28வது மாநிலமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அசாம், செகண்ட் பீகார், 28 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. நோட் பண்ணிக்கங்க. முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா 12/9/2016. ஓகே, ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து எப்படின்னு பாருங்கள். ஜிஎஸ்டி காரணமாக பார்த்திங்கன்னா நீக்கப்பட்ட சரத்து எதுன்னு பார்த்திங்கன்னா 268A. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ள அட்டவணை எதுன்னு பார்த்திங்கன்னா 6 மற்றும் 7 6 மற்றும் 7 அட்டவணை தான் பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, நோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.